எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையே. இவன் இருக்கிற இடத்துல நாம எப்படி என்ன பண்ணலாம்? இப்படியே வெளியே போயிடுவோமா? வேண்டாம் வேண்டாம். நாம எப்படி இங்க வந்தோம், நமக்கு என்னாச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக கூடாது. சக்தியை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆனா இவன் இருக்கிற இடத்துல நானா? இதெல்லாம் எப்படி நடந்தது? தெரிஞ்சுக்கணும். டேய், என்னை ஏதோ ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்திருக்கியா இல்ல கடத்திட்டு வந்திருக்கியா? இதை தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக மாட்டேன். நீ மட்டும் என்ன ஏதாவது பண்ணிருந்த உன்னை சும்மா விட மாட்டேன். நம்ம இருந்த ரூம்க்கே போவோம். ஒண்ணுமே புரியல. நமக்கு என்னதான் நடந்தது? யோசி 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 ஸ்வேதா, யோசி. இங்க இங்க எப்படி? திரு திரு, எங்க இருக்க திரு? உன்னை பார்க்காம நான் எப்படி இங்க? எனக்கு என்னாச்சு? எதனால திரு நான் உன்னையும் மறந்தேன்? உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் கிராமத்துக்கு வந்தேன். கிராமத்துல நீ வாசுயை தேடி போன. அப்போ அப்போ நீதான் என்ன? மாட்டேன். நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தி கூட மட்டும் நீ சந்தோஷமா இருப்பியா? முடியவே முடியாது. உன்னை நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். ஓ அப்படியா? திரு, நானும் உன்கிட்ட பொறுமையா சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு வேற வழி தெரியல. திரு. ஏய் திரு, ஏண்டா ஏன் இப்படி பண்ற? நீ அடிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான்டா. ஆனா என்ன விட்டுட்டு போகாதடா. நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? போ. ஏய் திரு, திரு வேண்டாம். நீ எனக்கு தள்ளி விட்டுட்டு வாசுகி தான் முக்கியம் போனேல. நான் உன்கிட்ட எவ்வளவு தூரம் கெஞ்சனே திரு. உனக்கு என்ன விட வாசுகி தான் முக்கியமா போயிட்டால. இல்ல திரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆனா இப்ப நான் எப்படி இங்க? திரு அன்னைக்கு என்ன தள்ளி விட்டான், அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அடுத்து அடுத்து எனக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு அழுகத நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. பாவம், அந்த பொண்ணு என்ன பண்ண போறா? ஆனா அங்க அவங்க அம்மா கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறா. இங்க வந்தா எல்லார்கிட்டயும் மாட்டிட்டு முழிக்கணும். என்னதான் பண்ண போதும் அந்த பொண்ணு? நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்தோஷ். அம்மா சொல்லுங்கம்மா. என்னையா, இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. நீ என்ன இப்படி ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? மா நான் என்ன? நீ என்ன பண்ண முடியும் கேக்குறியா? உங்க அப்பாக்கு கூட மாட உதவியா இருடா. உன் அண்ணன் தான் ஒண்ணும் செய்ய மாட்டான். அவன் இதையும் நீ தானே பார்த்து செய்யணும். ஆமா ஆமா, வீட்டு விஷயம் தெரியாது, வீட்டு வேலை பார்க்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாதவனுக்கு கல்யாணம். சந்தோஷ். சொல்லுங்கம்மா. என்னடா ஒரு மாதிரியாவே இருக்க? அப்படியெல்லாம் இல்லையாமா. என்னமாடா, நானும் இந்த 2 நாளா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். எதையோ பறி கொடுத்த மாதிரி அங்க உட்கார்ந்துகிட்டே இருக்க. என்னடா சந்தோஷ், என்னாச்சு? நம்ம வீட்ல நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் என்னடா? இல்லையேமா, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லுடா, என்ன பிரச்சனை? மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஆபீஸ் டென்ஷன் அவ்வளவுதான். ஓ அப்படியா? அம்மா கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன்டா. ஒருவேளை இந்த கல்யாணம் கூட உனக்கு பிடிக்கலையா நினைச்சிட்டேன். அப்படியெல்லாம் இல்லையே சந்தோஷ். நீயும் அண்ணன் கல்யாணத்துக்கு சந்தோஷமா தானே இருக்க? இருக்கேன். சந்தோஷ், உன் அண்ணனுக்கு அவ்வளவு சந்தோஷம். கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குன்னு சொன்னேன். சும்மா குதிச்சிட்டு இருக்கான். ஏன் குதிக்க மாட்டான்? அவனுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே. ஏதோ சாக்லேட் ஐஸ்கிரீம் நினைச்சிருப்பான். இதுல கல்யாணத்துக்கு தான் குதிக்கிறான்னு இவங்களுக்கு வேற சந்தோஷம். என்ன சந்தோஷ்? ஆமாமா, நானும் அண்ணனை பார்த்தேன். வீட்டை சுத்தி சுத்தி நல்லா விளையாண்டுட்டு தான் இருக்கான். ஆமாண்டா. சரி, அப்பா வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு நாம மட்டும் தான் பொண்ணு வீட்டுக்கு போறோம். ஏமா? ஆமாடா, பொண்ணோட அம்மா அப்படிதானே சொல்லிருக்காங்க. கல்யாணத்தை மட்டும் சிம்பிளா உங்க வீட்ல வச்சுட்டு அடுத்த மறுநாள் பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்டா. சும்மா வரவேற்பா பயங்கரமா வச்சிருவோம். இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்கணும்டா. அந்த மாதிரி அசத்திடணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன் அண்ணனை மணப்பையனா பாக்க மணமேடையில அந்த பொண்ணு கூட உன் அண்ணன் ஜோடியா நிக்க மாத்தல. அட எவ்வளவு அழகா இருக்கும்டா. ஆமாமா. அம்மா, ரிசப்ஷனுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே. ஆமாடா, எல்லாமே உண்டு. அத அண்ணனோட கண்ணுக்கு தெரியாம கொடுக்க சொல்லுங்க. தெரிஞ்சா மணமேடையில நிக்க மாட்டான், கீழே இறங்கி ஓடிட போறான். ஆமாண்டா, நல்ல வேலை சொன்ன. அம்மா அதெல்லாம் முன்னக்கூடயே பாத்துக்கிறேன். இப்படிப்பட்டவனுக்கு கல்யாணமா? சரிடா, நீ என்னமோ ஒரு மாதிரியா இருக்கேன்னு தான் கேட்க வந்தேன். பொண்ணு வீட்டுக்கு 10 லட்சம் பணம் அனுப்பியாச்சு. அவங்க நாளையில இருந்து கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிரேன்ட்டாங்க. நாம அவங்க அண்ணன் அங்க கூட்டிட்டு போக வேண்டியதான். பொண்ணுக்கு தாலியை கட்டி இங்க கூட்டிட்டு வர வேண்டியதான். அது மட்டும் தான்டா நம்ம வேலை. நீ ரிசப்ஷனுக்கு தேவையான வேலையெல்லாம் பாரு. மண்டபத்துல சாப்பாடு, சமையல்காரங்க எல்லாத்தையும் நீ கொஞ்சம் பாத்துக்கோ. புரிஞ்சதாடா? சரிமா.
சரிடா, உட்காந்துக்கிட்டே இருக்காம வந்து வேலையை பாரு வா. மா. என்னடா? இல்ல, பொண்ணு வீட்லலாம் என்னதான் மாப்பிள்ளைன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, கல்யாணத்தப்ப என்ன பண்ணுவீங்க? அது பொண்ணோட அம்மா பாத்துக்குவாங்கடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, பொண்ணோட அண்ணன்காரனை மட்டும்தான் சமாளிக்கணுமா. கரெக்டா முகூர்த்த டைம், அவங்க அண்ணனை எப்படியாவது வெளியே அனுப்பி விட்டுறதா சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கடா, அவங்க பாடு. அந்த பொண்ணு நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வந்தா போதும், அவ்வளவுதான். ஓ சரிம்மா. அப்புறம்டா, இன்னும் 2 நாளைக்கு நீயே மாப்பிள்ளைனே சொல்லு. யார் கேட்டாலும் எதையும் மாத்திட்டு உளறி வச்சிடாத, அப்புறம் உங்க அப்பாவை சமாளிக்க முடியாதுடா. சரிம்மா. ஏன் தெரியல, மனசு ரொம்ப கஷ்டப்படுது. சரி, நடக்கிறது நடக்கட்டும், பாப்போம். என்ன இது, 12வது மாசமா? இருக்காக நம்ம கிராமத்துக்கு போனது 10வது மாசம். இப்போ டிசம்பர் மாசம்னா கூட 2 மாசம் நமக்கு என்ன நடந்துச்சு எதுவும் ஞாபகம் இல்லையே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்வேதா, யார் வரா? நாமளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இப்ப நினைவு வந்ததா காட்டிக்க கூடாது. ஸ்வேதா, இப்ப இப்ப என்ன பண்ணலாம்? இப்படியே தூங்குற மாதிரி படுத்துக்குவோம். ஏய் ஸ்வேதா, என்ன பண்ற? ஸ்வேதா, தூங்குறியா? என்னாச்சு? அப்பதே அண்ணன் கிட்ட உன்னை கேட்டேன், நீ ரூம்ல இருக்க, தூங்கினாலும் தூங்குவேன்னு அண்ணன் சொன்னா. இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமா தூங்குற? ஸ்வேதா, உனக்கு எதுவும் உடம்புக்கு செய்தா? இல்லையே, நார்மலா தானே இருக்க. ஏன் இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கா? சக்திகிட்ட போய் சொல்லுவாமா? சிவானி. சக்தி அண்ணா. என்னாச்சு? என்னமா ஸ்வேதா தூங்குறா? ஆமாண்ணா, கூப்பிட கூப்பிட எழுந்துக்கவே மாட்டேங்கிறா. என்னண்ணா பண்ணலாம்? உடம்புக்கு எதுவும் முடியலையோ? இல்லையே, காலையில இருந்து நல்லா தானே இருந்தா. தூங்க தானே செய்யறா. சரி தூங்கட்டும், அவளா எழுந்துக்க மாத்திரம் எழுந்துக்கிறா. சரிண்ணா. அப்புறம் சிவானி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்துட்டியா? பாத்துட்டு வந்துட்டேனா. 2 பேரும் ஏதாவது பேசிக்குவாங்களா? தூங்குற மாதிரியே கேட்போம். அவ்வளவுதானே சக்தி அண்ணா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என் கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் இனி எங்கேயும் போகவும் முடியாது. ஏன் உன்னை கூட பார்க்க வர முடியுதோ என்னமோ. ஏன் அப்படி சொல்ற? டெய்லி அண்ணன் நான் உன்னை பார்க்க வரேன், நீ அங்க நல்லா இருக்கணும். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அண்ணன் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோ. அது மாதிரி அங்க உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே அண்ணன்ட்ட சொல்லு, புரியுதா? என் கல்யாணமே பிரச்சனை தான், இதுல புதுசா என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன சிவானி? சரி நான் சொல்றேன். சிவானிக்கு கல்யாணமா? அதுவும் சக்தி என்ன இப்படி பேசுறான்? அவன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே. ரொம்ப திமிரா கர்வமா நமக்கு மேல திமிர காமிப்பான். இவ்வளவு சாஃப்டாவா பேசுறான்? அதுவும் தங்கச்சி கிட்ட இவ்வளவு பாசமா? நம்ப முடியலையே. எப்படி இப்படி மாறினா? அண்ணா, நான் உன்னை சொல்லட்டா? சொல்லுமா. நீயும் ஏன் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? கல்யாணமா? இப்பவே எப்படிமா? ஏனா? அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும். அண்ணா, இப்ப அவ உன் மேல உயிராதானே இருக்கா. ஏன் நீ அவளை அவாய்ட் பண்ற? கல்யாணம் பண்ணிக்குவனா? இல்லம்மா, ரொம்ப தப்பு. நான் இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அது அவளுக்கு நான் செய்யற துரோகம் மாதிரி. துரோகமா? ஏனா அப்படி பேசுற? உண்மைதானமா, அவளுக்கு அவ யாருங்கிறது தெரியல. இப்ப போய் நான் கல்யாணம்னா தப்புமா. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரட்டும், அப்புறம் அவ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவளை மனசார நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சக்தியா இப்படி பேசுறான்? நம்பவே முடியல. அண்ணா, டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? ஸ்வேதாக்கு ஞாபகம் வரலாம், வராமலையும் போகலான்னு இருக்காங்க. ஏனா உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு அவளையும் கஷ்டப்படுத்துற? கல்யாணம் பண்ணி நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பினா? இல்லம்மா, ஸ்வேதாவுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துரும். டாக்டர்கிட்ட நான் இப்ப திரும்பவும் கன்சல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்வேதாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு தான் இருக்கேன். டாக்டர் நம்பிக்கை கொடுத்துருக்காங்கம்மா, சீக்கிரம் கண்டிப்பா ஞாபகம் வரும். சரிண்ணா, இனி ஓ இஷ்டம். திரு அண்ணாவும் வாசுவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கண்ணா. என்ன, திருவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? திரு, திரு, அப்பனா நீ என்ன நினைக்கவே இல்லையா? நான் தான் முட்டாள் மாதிரி உன்னை நினைச்சிட்டு இருந்தேனா? உன்னையும் சுத்தி சுத்தி வந்து. நான் சொல்றது புரியுதா? திரு அண்ணா மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கணும். ஸ்வேதாட்ட பேசுனா அன்னைக்கே ஸ்வேதா என்கிட்ட கேட்டா, சக்தியை விட்டு நான் பிரியவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு. நான் சொன்னேனா சக்திய கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அவ அதுக்கு சந்தோஷமா சரின்னு சொன்னானா? இப்ப நீ கேட்டாலும் அவ சரின்னு தான் சொல்லுவா. கட்டிக்கோனா? அது நீ சொன்ன வேலைதானா? என்கிட்ட கேட்டாமா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நான் தான் அவகிட்ட கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லி வச்சேன். ஏனா இப்படி பண்ற? உனக்கே தெரியும்ல, ஸ்வேதாவுக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. திருவுக்காக மட்டும்தான் என் கூட பழகிட்டு இருந்தா. பிடிக்காதவன அவளை பத்தி அவளுக்கே தெரியாத போது
கட்டிக்கிறது தப்புமா. நான் இந்த விஷயத்துல உறுதியா இருக்கேன். ஸ்வேதாவுக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்ப பாத்துக்கலாம். ஏன்னா ஒருவேளை ஞாபகம் வரவே இல்லைனா? இப்படியே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்துட்டு போறோம். என் பியூட்டி என் பக்கத்துல இருக்கா, இதே எனக்கு போதும். அவளால மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன். அப்படிப்பட்ட என் பொக்கிஷத்தை என் பக்கத்திலேயே வச்சு நான் நல்லா பாத்துக்கிறேன். எனக்காக அவ அப்பா அம்மா கூட வேண்டான்னு நம்ம வீட்லயே இருக்கா. அப்படிப்பட்டவளை நான் தானமா நல்லா பாத்துக்கணும். சூப்பர்ண்ணா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஸ்வேதாவுக்கு ஞாபகம் எல்லாம் வரும்னா. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா பாரு. நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வீங்க. சரிம்மா, உன்னோட கல்யாணத்தை பாப்போம். உன் கல்யாணம் நல்லபடியா முடியணும். நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்குன்னு நான் அண்ணனா எதுவுமே செஞ்சதில்ல. இனி உனக்காக ஒவ்வொன்னையும் நான் பார்த்து பார்த்து செய்யணும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க. இத்தனை நாள் எனக்கு கிடைக்காத பாசம் இப்போ எனக்கு கிடைக்குது. ஆனா அவ்வளவுதானா என் விதி? நீ இப்படி எல்லாம் பேச மாத்தல. உண்மையை உன்கிட்ட சொல்லிடணும். கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லணும்னு தோணுதுனா. ஆனா கல்யாணம் நின்னுட்டா அம்மாவோட கோபம் என்ன மட்டும் இல்ல உன்னையும் வாழ விடாது. வேண்டானா, நான் கஷ்டப்பட்டா போதும். நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். நான் இந்த வீட்டுக்கு எப்பவும் வேண்டாதவளாவே போயிடுறேன். சிவானி, அண்ணா, நீ சந்தோஷமா தானே இருக்க? ஆமாண்ணா. சரிம்மா, ஏதா இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லு, மறைக்காத. சரிண்ணா. ஸ்வேதா எப்படி தூங்குறா பாருண்ணா. ஆமாமா. சரி, அவ தூங்கட்டும். நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா எடு. அண்ணனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, பாத்துட்டு வரேன். சரிண்ணா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றா? அழுகுறாளா? எதுக்கு அழுகுறா? நாம அழுகுறத ஸ்வேதா பார்த்தா சத்தியானாட்ட சொல்லிடுவா. கொஞ்ச நேரம் மொட்டை மாடி போவோம். என்ன நடக்குது? நான் உயிரா நினைச்ச திரு என்ன என்னன்னு கூட பார்க்கல. ஆனா நான் சீ நினைச்ச சக்தி என்ன உயிரா பாத்துக்கிறான். எப்படி இதெல்லாம்? ஆனா திருவுக்கு கல்யாணம். வாசுகி, திரு வந்தாச்சு. வாசுகி எங்க இருக்க? திரு இங்கதான். திரு வாரேன். இல்ல அங்கே இரு, நான் வாரேன். இங்கதான் இருக்கியா? ஆமா திரு. இது என்ன கையில? என்னன்னு சொல்லு பாப்போம். என்னது திரு, சொல்லு. கண்டுபிடியேன். நீ இப்படி பேக் பண்ணி கொண்டு வந்தா நீயே சொல்லு. இந்தா, நீயே பாரு. குடு குடு குடு. என்ன திரு இது இவ்வளவு பெருசா இருக்கு? போட்டோவா? பாருமா பிரிச்சு. மெதுவா மெதுவா. திரு சொல்லு, போட்டோவா? ரொம்ப ஆர்வமா இருக்கு. பிரிஸ்டேல பாரு. திரு அழகா இருக்கு. திரு உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? உனக்கு சஸ்பென்ஸா கொடுக்கலாமே தான். ரொம்ப அழகா இருக்கு திரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப கியூட்டா இருக்கேல. நீயும் தான். அப்படியா? ஆமா திரு, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? திரு சொல்லுமா. இந்த ஃப்ரேமை ஹால்ல மாட்டலாமா? வா வா, இப்பவே மாட்டலாம். உடனே வா. ஆமா திரு, வா. இப்பதாமா வந்திருக்கேன். புருஷனுக்கு தண்ணி மந்து கொடுக்க, சாப்பாடு எதுவும் எடுத்து கொடுக்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா வா, முதல்ல ஹால்ல மாட்டலாம். சரிதான், வா. திரு ரொம்ப அழகா இருக்கு. இப்பதான் நம்ம வீட்டுக்கே ஒரு கலை வந்திருக்கு. ஆமா ஆமா, உன்னால. ஏய்